பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனைக் குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம 2 நாட்களுக்குள்ளாக பிரவேசிக்க இருக்கோம். ஆகையினால இந்த 2 நாட்களில் நாம் கர்த்தரோடு என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், அதை எப்படி நிறைவேற்றுறோம் என்ற அளவுக்கு நம்ம இந்த நாட்களில் அதை குறித்து சிந்திக்க ஆரம்பிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உடன்படிக்கைங்கும்போது அது ஒரு 2 பேருக்குள்ள இடையில் உள்ள ஒரு ஒப்பந்தம், மாறாத ஒரு நிலையான ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் பூர்வீகத்தில் பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கைன்னு கொடுத்துருக்கனால பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி தேவன் நோவாவோடு, ஆபிரகாமோடு, அப்படி ஒவ்வொரு மனுஷரோடும், ராஜாக்களோடு அப்படி உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆனால் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அது பிரயோஜனப்படுச்சு, அது ஸ்திரப்படுச்சு. அவங்க அது நிமித்தமாக அந்த ஆண்டு அவங்க எகிப்தில் அடிமைத்தனமாக காணப்பட்ட போது ஏசப்பா அவங்களுடைய உபத்திரவங்களை நினைவு கூர்ந்து, தேவன் அவருடைய உபத்திரவங்களை நினைவு கூர்ந்து அவர்கள் அதிலிருந்து நினைச்சதாரு விடுதலை கொடுத்து அவர் கொண்டு வந்தார். ஆனால் அதே போல் விவாகமும் ஒரு உடன்படிக்கை தான். ஒரு மனுஷன் ஒரு மனுஷியோடு மாறாத உடன்படிக்கை பண்ணுறது, அவங்க ஒருபோதும் தாழ்விலோ கஷ்டத்திலோ எந்த நிலைமையிலையோ இந்த கணவன் மனைவி விட்டு பிரியாமல், மனைவி கணவனை விட்டு பிரியாமல் இருக்கும்படியாக செய்து கொள்கிற ஒரு ஒப்பந்தம்தான் உடன்படிக்கை. அப்படியே யாக்கோபு எரேமியா 33:21 அநேக ராஜாக்கள் கர்த்தரோடு காணப்பட்டார்கள். அதனால் அவங்க யெகோவா மாத்திரம்தான் தேவன், அவரை விட்டு விலகி போகும்போது பலவிதமான பாடுகள் உண்டாகும் என்று சொல்லி அந்த நாட்களில் அவங்க திட்டமாக அதை வெளிப்படுத்தினாங்க. ஆனாலும் தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னார், நித்தியமாக ராஜரீகம் தலைமுறையில் இருக்கும் அப்படிங்கிறத தான் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்படி அவரோடு உடன்படிக்கை பண்ணவும் செய்தார். அந்த நாட்களில் ராஜாக்கள் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணினாங்க. அந்த உடன்படிக்கையை சரியானபடி நிறைவேற்றாதபடி தேவ கோபாக்கினை ஏற்பட்டுச்சு. அதனால் அந்நிய தெய்வங்களை வழங்கும்போது அவங்க அடிமைத்தனத்துக்கோ அல்லது பல பாடுகளுக்கோ கஷ்டங்களுக்கோ உபத்திரங்களுக்கோ உட்பட வேண்டிய நிலைமைகள் காணப்பட்டுச்சு. அதனால் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவர்களாக காணப்படும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமான பாடுகளையும் அதிகமான உபத்திரங்களையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்குள்ளாக தள்ளப்பட்டார்கள். ஆனால் உடன்படிக்கைன்னு சொல்லும்போது இஸ்ரவேல் புத்திரர், அந்த உடன்படிக்கை இஸ்ரவேல் புத்திரருக்காக ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ அந்த உடன்படிக்கையை மீறினாங்க. அவங்க மீறும்போது, அவங்க பாவம் செய்து மீறின போது தேவ கோபாக்கினை அவர்கள் மேலே வர செய்தது. எசேக்கியேல் 44:7 நம்ம பார்க்கிறோம். அதனால் ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கையை மாற்றும்போது, அது முறிக்கப்படும் போது பல சம்பவங்கள் காணப்படுகிறது. அதை நம்ம எசேக்கியேல் 17 15 முதல் 19 வரைக்கும் வாசித்து பார்த்தா திட்டமாக தெரியும். ஏன்னா என் ஆணையை அசட்டு பண்ணி என் உடன்படிக்கையை முறித்து போட்டதையும் நான் அவனுடைய தலையின் மேல் அதை திரும்ப வரப்பண்ணுவேன் என்கிறார். அதனால் உடன்படிக்கையை முறிக்கும்போது அந்த கோபாக்கினை, தேவனுடைய தண்டனை எல்லாமே ஒரு மனுஷருக்கு வருது. அதனால் புது கர்த்தர் அதனால் எரேமியாவிலேயே இவங்க செய்த காரியங்கள் நிமித்தம் எரேமியாவிலேயே அந்த புது உடன்படிக்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா புது உடன்படிக்கைன்னு சொல்லும்போது அக்கிரமத்தின் நிமித்தம் அவரை ஏற்பட்ட தீமையை விட்டு பழைய உடன்படிக்கை அது மோசே மூலமாக கொடுக்கப்பட்டுச்சு. மோசே உடன்படிக்கை கொடுத்த போதிலும் என்ன செய்தாங்க, ஜனங்கள் மீறி போனபடினால புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவிൻ്റെ ரத்தம். அதனால் நமக்காக சிந்தப்பட்ட அநேருக்காக சிந்தப்படுகிற ரத்தம். ஏன்னா மார்க் 14:24 சொல்லப்பட்டு அநேருக்காக சிந்தப்பட்ட ரத்தம். மத்திய 26:28 அதனுடைய பாவ மன்னிப்புக்கு உண்டாகும்படி சிந்தப்பட்ட ரத்தம்.
அப்படியானால் நம்ம இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறதையும் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருப்பதையும் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகாதபடி இருக்கும்படியாக புதிய உடன்படிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்த புதிய உடன்படிக்கையை நாம் மீறும்போது அநேக தண்டனைகளை அநேக பின்னால் நம்ம அனுபவிக்க வேண்டிய நிலைமையில் வருகிறது. ஆனாலும் தண்டனை வரும்போது நம்ம உணர்த்தி திரும்ப அவருடைய பாதையில் நடக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். ஆனால் சில வேலைகளில் அப்படியே அது வழியே நடந்து பாவம் செய்து கெட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த ஒரு கணவன் மனைவி இணைக்கப்படும்போது எப்படி அதை விட்டு மீறாதபடிக்கு காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதே போல் தேவனோடு நமக்குள்ள ஐக்கியத்தை விட்டு நம்ம விலகாமல் இருக்கிறத தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஏன்னா நமக்கும் அவருக்கும் ஒரு உடன்படிக்கை என்னன்னு சொன்னால் அவனுக்காக இந்த வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. அவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவர் விசுவாசித்தால் நித்திய ஜீவன் உண்டு. அப்போ உடன்படிக்கை மீறாதபடி இருந்தால் தான் ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை விடாமல் இருக்கும்போது தான் நம்ம நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். அதனால் பழைய உடன்படிக்கை என்ன செய்யலை, நிலை நிற்கவில்லை. அது என்ன செய்ச்சு, உருவழிந்து போகும் காலம் வந்தபோது, இயேசு கிறிஸ்து வந்தபோது அது என்ன செய்ச்சு, நியாயப்பிரமாணம் ஒன்றுமில்லை, அது பரிசுத்தம் உள்ளதுதான், ஆனாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதபடிக்கு காணப்பட்டுச்சு. இன்றைக்கு ஆலயங்களில் என்ன செய்கிறாங்க, பழைய உடன்படிக்கையாகிய சாபங்களை என்ன செய்கிறாங்க, 2 நாட்களில் சொல்கிறாங்க. அந்த சாபத்தை ஆண்டவர் முறிச்சு போட்டுச்சேன்னு சொல்கிறாரு. சாபத்தை நம்மளை விட்டு அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தினதுனால பாவம் நம்மளை விட்டு நீங்கிட்டு, அந்த ரத்தத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும்போது விசுவாசிக்கும்போது அந்த ரத்தத்தால் நம்ம கழுவப்படும் போது பாவம் நம்மளை விட்டு நீங்கி போகிறது. அப்போ அந்த ஐக்கியத்துக்கு பதிலாக இன்றைக்கு பாரம்பரியமாக அந்த பழைய உடன்படிக்கையை சொல்லி என்ன செய்கிறாங்க, அதுங்களை பேசுகிறாங்க. ஏன்னா சாம்பல் பௌர்ணமி சொன்னாலே என்னது, பழைய உடன்படிக்கை சொல்கிறது தான் சாம்பல் பௌர்ணமி. அதை நினைக்கும் போது அது ஆண்டவர் பழைய உடன்படிக்கை நினைச்சிட்டாரு, அதை முற்றிலுமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால அதை முற்றிலுமாக மாற்றி போட்டுட்டாரு. அந்த பழைய உடன்படிக்கை இனிமேல் நமக்கு என்ன செய்யலாது, அது நம்ம பாவத்தை நியாயப்பிரமாணம் நம்ம பாவம் என்னதுன்னு சொல்லிச்ச வழிய நம்ம பாவத்தை மன்னிக்கக்கூடியதாக காணப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்ம பாவத்தை கழுவிச்சு, நம்ம சுத்திகரிச்சிச்சு. அதை உணராதபடிக்கு இன்றைக்கும் ஆலயங்களில் என்ன எல்லா ஆலயங்கள்லையும் அந்த சாபம் கூறப்படுகிறது. அப்போ அந்த சாபத்தை நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கோமா, இல்லை ஏசப்பாவோடு உள்ள வரவில் விடுதலை பெற்றவர்களாக இருக்கோமா? இன்னும் பாரம்பரியத்தை கைக்கொள்கிற சீர்சையாகவே காணப்படுகிறது. அது நம்ம ஒரு நாள் நம்ம என்ன செய்தார், இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக கொண்டு வர முடியாது. சடங்காச்சாரம் பாரம்பரியம் இவைகளெல்லாம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். ஏன்னா ஏசப்பா இப்படிப்பட்ட நாளில் நமக்காக என்ன செய்தார், அடிக்கப்பட்டார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக தம்மையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தாரு. அந்த எண்ணம் நமக்குள்ளே உண்டாகணும். நான் அவரோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு விலகி போயிருக்கேன். சிலர் சொல்லுவாங்க வருஷ பிறப்பு அன்னைக்கு அது இப்போ சாம்பல் பண்ண ஆரம்பிக்க போகுது. அப்போ சொல்லுவாங்க, நான் இந்த 40 நாளும் ஒரு வேளை சாப்பிட மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், பூ வைக்க மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், வேறு மற்ற வீணாக காரியங்களில் ஈடுபட மாட்டேன், அதிகமாக உபாசம் பண்ணி ஜெபத்தை தான் இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் இருந்துட்டு என்ன அதை மீறி போகிறவர்களாக தான் காணப்படுகிறோம். அப்போ உடன்படிக்கை பண்ணுனா கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கக்கூடியதாக இருந்தால் தான் உடன்படிக்கை பண்ணணும். அல்லது ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு, எப்போனாலும் நேசிக்கிறாரு, அவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. அவருடைய அன்பு மாறாத அன்பு, மனுஷனுடைய அன்போடு மாறி போயிடும். அதனால் இன்னும் குருட்டாட்டமாக இன்னும் பழைய காரியங்களிலேயே பாரம்பரியத்திலேயே நம்ம ஜீவிப்போம்னா எப்படி நிலை நிற்க முடியும்? அதனால் பழைய பழக்க வழக்கத்திலிருந்து முதல்ல விடுபட வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள அந்த சாபத்திலேயே நாங்கள் இன்னும் கோயில்கள் சாபத்தை கூறுறோம், சாபம் 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 அப்படி சொல்லும்போது அதை கேட்டுட்டு அந்த ஆலயத்துக்கு வந்து ஆமேன் போடுவா, அப்போ திரும்ப எங்கள் மேலே அது வரட்டும்யா? இல்லை, அது தவறான காரியமாக செய்துக்கிட்டே இருக்காங்க. இது என்ன பாரம்பரியமாக காணப்படுறது. நமக்காக இயேசு கிறிஸ்து செய்கிறாரு, அந்த நியாயப்பிரமாணத்தில் காணப்பட்டதை ஆண்டு முற்றிலுமாக நீக்கும்படி தான் தம்மையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். ஒருவனுக்காக யார் மதிக்காண்டிருக்கு, அது நம்முடைய பாவங்களுக்காக
ஒரு பாவமே செய்யாத அவர் தம்மையே தியாகமாக ஒப்பு கொடுத்தார், தம்மையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய ரத்தத்தினால நமக்கு விடுதலை, சந்தோஷம், சமாதானம், நமக்கு நித்திய ஜீவனை அவர் உண்டாக்கி வச்சுருக்காரு. இந்த உலக ஜீவியத்தில் கிறிஸ்துவின் அன்பை ருசித்த பிறகு அந்த அன்பை விட்டு நம்ம விலகாது இருக்கிறது தான் அவர் விரும்புகிறார். எந்த வேளையில் அவருடைய அன்புக்குள்ளாக அப்பாவி போகும்போதெல்லாம் நம்மளை அரவணைத்து கொள்கிற ஒரு தேவன். அதனால் அந்த அன்புக்குள்ளாக நம்ம காணப்படும்படி தான் கர்த்தர் நம்மளை விரும்புகிறார். அதனால தான் நமக்காக என்ன செய்யிருக்காரு, பரிசுத்த நற்கன ஆராதனை. அப்போ அவருடைய அந்த இரத்தத்தை நினைவு கூறும்படி அவர் நமக்காக அவர் சரீரத்தை பீக்க கொடுத்தார். அதை நினைவு கூறும்படி தான் என்ன செய்யணும், நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோம். அவர்கிட்ட சொல்கிற காரியங்களை அவர் நினைவு கூர்ந்து நமக்கு செய்கிறாரு. ஆனால் அதே வேளையில் அவர் நமக்காக அந்த பட்ட பாடுகள் நம்ம நினைவு கூறுறோமா, அதை ஏற்றுக்கிறாங்க. அதனால் அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துலேயும் அநேக நினைச்சதில்லை அந்த இதை நம்ம ஏற்றுக்கொள்கிறதாக காணப்படவில்லை. அதனால தான் சில சமயத்தில் வியாதியாக இருந்தால் கூட அவருடைய ரத்தம் எனக்குள்ளாய் போயிடுச்சு. அவருடைய ரத்தம் என் சருத்தில், நம்ம சருத்தில் எந்தெந்த இடத்துல என்ன உறுப்புன்னு நமக்கு தெரியாது. ஆனால் டாக்டர் கூட அவ்வளோ சரியாக தெரியாது. ஏன்னா தேவன் ஒருவர் தான் நம்ம உண்டாக்கினவர். நம்ம மனுஷனாக உண்டாக்கின அவருக்கு தான் நம்ம சரீரத்தில் எந்தெந்த உறுப்புகளில் எந்தெந்த இடத்துல என்ன பலவீனம் இருக்குது அவர் ஒருவருக்கு தெரிந்து நம்ம அதை விசுவாசித்தோன்னு சொன்னால் அது முற்றிலுமாக நம்முடைய சரீரத்தில் அந்த ரத்தம் போய் சுத்தப்படுத்த முடியும். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்குள்ளே கட்டாயம் இருக்கணும். அதனால் அதான் சொன்னார், புதிய உடன்படிக்கை என்ன, என் பிரமாணங்களை அவர் மனதிலே வைத்து அவருடைய இதயங்களில் அவைகளை எழுதுவேன் என்பதே புது உடன்படிக்கை. அப்போ அவருடைய வார்த்தை என் இதயத்துக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் நான் விசுவாசிக்கிறேன்ன்றே. உங்கள் ரத்தம் என் சரீரத்துக்கு போகும்போது எனக்கு பலன் கிடைக்குதான்றே, எனக்கு சுகம் கிடைக்குதான்றே, எனக்கு விடுதலை கிடைக்குதான்றே. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு எண்ணமும் நமக்கு கட்டாயம் என்ன செய்யணும். அதனால் ஒவ்வொரு அவையும் அதான் சொன்னார், அவர் என் ஜனமாக இருப்பார், நான் அவர் தேவனாக இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. நான் அவர் அநியாயங்களெல்லாம் கிருபையாய் மன்னித்து அவர் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினையாமல் இருப்பேன் என்பதுதான் புது உடன்படிக்கை. அப்போ புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட அவ்வளோ பாடுகளையும் நமக்கு நினைக்கும் போது நம்ம அவருடைய அன்புக்காக மட்டும் வந்தாலே அதுவே பெரிய ஆசீர்வாதம் நமக்கு. அதனால் எபிரேயர் 12:24 புது உடன்படிக்கையானது என்னது என்பது எழுதப்பட்டு அது எழுத்துக்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பழைய எழுதி வச்சுருக்க அந்த சாபமும் அந்த பாவமும் திரும்பவும் தங்க மேலே வரட்டுன்னு தானே சொல்கிறாங்க. அதனால தான் திரும்பி எல்லாம் பாவத்திலே போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி காணப்படுது. அது எழுத்தின்படி இல்லாமல் ஆவியின்படி இருக்கிறது. ஆவியின்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்ய, ஆவிக்குரியவர்களாக இருந்தால் என்ன செய்ய முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். மாம்சத்துக்குரிய இந்த சாபத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ள மனம் வராது. ஏன்னா ஆவி என்ன செய்யுது, மாம்சமும் பலவீனம். ஆவியை என்ன செய்யுது, உயிர்ப்பிக்கிறது. ஆவி உயிர்ப்பிக்கிறது. அதனால் எழுத்து கொல்லுது, ஆனால் ஆவி என்ன செய்யுது, ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கிறது. அதனால் எழுத்துக்களால் எழுதப்பட்டு பழைய உடன்படிக்கை மோசேயின் முகத்தின் மகிமை. அப்போ அந்த பழைய ஏற்பாடு வாங்க போகும்போதே, மோசேகிட்ட நியாயப்பிரமாணம் கொடுக்க போகும்போதே, அவன் அதை பெற்றுக்கொள்ளும் போதே தேவ சமூகத்தை அவனுடைய முகம் அவ்வளோ பிரயாசமாக இருந்துச்சு. அவன் என்ன செய்தான், தான் முகத்தை முக்காடு போட்டுக்கிட்டான். அப்படி ஆனால் இந்த ஆவிக்குரிய மகிமையின் ஆவிக்குரிய உடன்படிக்கை என்ன செய்யாது, நாளும் ஒழிந்து போகாது. ஒழிந்து போகிற மகிமையுடைய ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளோ மகிமை உள்ளதாக இருக்கும். அப்போ நம்ம தான் இப்போ ஆவிக்குரியவர்களாக இருக்கணும், ஆவிக்குரியவர்களாக மாறணும், ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளணும், ஏசப்பாவை விசுவாசிக்கணும், விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும், ஏசப்பாவை பற்றி மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தணும், சொல்லணும். அப்படின்னு சொல்ல போகிற நாம் பழைய நியாயப்பிரமாணத்தின் எழுத்துக்கால் நமக்கு எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்க அந்த உடன்படிக்கைக்கு நம்ம உட்பட்டவர்களாக காணப்படுவோமான எந்த தைரியத்தில் நாம் ஆண்டவரை பற்றி சொல்ல முடியும். அதனால் பழைய எழுத்தின்படி உள்ளதை நினைச்சிச்சு அது ஒரு நாள் ஒருவரையும் உயிர்ப்பிக்க மாட்டாது. ஆனால் ஆவிக்குரிய உடன்படிக்கை தான் மகிமை உள்ளது. அதனால் நம்ம ஆவிக்குரியவர்களாக காணப்படும்போது அதனால் எழுத்தின்படி உள்ள உடன்படியை என்ன செய்த ஆண்டவர் முறித்து போட்டார். அதனால் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகும். 1 Corinthians 2 3 5-8 வரை பாருங்கள். நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை
நம்ம தெளிவாக வேதத்தில் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்து சாயலாம் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அப்போ மாம்சத்தில் அவருடைய மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அப்போ அவர் ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குமே என்ன செய்யல, அந்த பாவம் மன்னிக்கப்படுகிறது. அந்த இன்றைக்கும் பழைய சடங்காச்சாரத்திலேயே நாம் நினச்சிடும் காணப்படுகிறோம். அது நியாயமானபடி பார்த்தா அது சரியானது அல்லன்னு தான் சொல்லணும். ஏன்னா பழைய உடம்படிக்கு நியாயப்படத்துக்கு கீழ்பட்டிருக்காமல் நம்ம கிருபைக்கு கீழ்பட்டிருக்கோம். கிருபைக்கு கீழ்பட்டிருக்கும்போது பழைய எழுத்தில் உள்ள அந்த நியாயப்பிரமாணம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. நியாயப்பிரமாணம் பாவத்தை உணர்த்துமே ஒழிய, பாவத்தை அறிவிக்கிறது ஒழிய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தரலை. ஆனால் புது உடன்படிக்கைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதனால் நாட்களில் நான் மறித்தேன், அதை நினச்சிடாரு, இந்த ஜனங்களை மீட்கும்படியாக தான் நினச்சிதேன் இந்த உலகத்துக்கு வந்து நான் மறித்தேன் என்பதுதான் அவருடைய புது உடன்படிக்கை. அதனால் இயேசு தம்மையே நமக்காக ஜீவப்பதியாக ஒப்பு கொடுத்ததும் புது உடன்படிக்கை. அப்போ அந்த ரத்தமே நமக்கு விடுதலை, ரட்சிப்பு, நிச்சயம் எல்லாம் தருகிறபடினால இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்குதல் நமக்கு கிடைக்கும் பலன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு அந்த பாவங்களை போக்குகிற ரத்தம். அந்த ரத்தம் நமக்கு கிடைக்கும் பலன், நித்திய ஜீவன். அப்போ நம்ம நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்தப்படும்போது மாத்திரமே என்ன செய்ய முடியும், இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகிற நிலைமை என்ன செய்யும், உடன்படிக்கையை மீறும்போது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விட்டுட்டு பழைய நியாயப்பிரமாணத்தின்படி நாங்கள் சடங்காச்சாரமாக பாரம்பரியமாக இன்னும் ஆலயத்தில் வாஸ்து எல்லாரையும் திரும்பவும் பாவத்துக்குள்ளே வச்சு அதுக்கு பிறகு தான் வெளியே கொண்டு வருவோம்னு சொன்னால் அது நியாயப்பிரமாணம் அல்ல. அந்த நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ள முடியலை. ஆனால் இயேசு கிறிஸ்து உண்மையாக அவருக்குள்ளாக இருந்து நம்ம நித்திய ஜீவனை இப்போ ரட்சிக்கப்பட்டு அவருடைய அன்பு ருசித்தை நாம் அநேகரை அவருடைய அன்புக்குள்ளாக இழுக்கக்கூடிய ஒரு சுவிசேஷகராக மாறும்போது தான் அது பெரிய ஆசீர்வாதம். அதனால் அதுதான் அவர் சொல்லியிருக்கிறாரு, உனக்காக நான் மறிச்சேன், நீ எனக்காக என்ன செய்தா. அப்போ அவருக்காக அவர் என்ன சகல சிறுத்தையும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று தான் அன்று நமக்கு சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம நித்திய ஜீவனுக்கு நேர வழி நடத்துகிற அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நம்மளை பரிசுத்தமாக்குகிற ரத்தம், நம்மளை சகல பாவந்து விடுதலையாக்குகிற ரத்தம், அந்த ரத்தத்தில் தான் நாம் அவருக்காக நம்மளை காத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் இந்த நாட்களில் நமக்கும் அவருக்கும் உள்ள இடையே உள்ள அந்த உறவை உறுதிப்படுத்தும்படி நம்ம விசுவாசம் உள்ளவராய் ஏசப்பாவோடு ஐக்கியப்பட்டிருக்கும்போது அந்த தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு கணவன் மனைவி, ஒரு மணவாளன் இப்போ நம்ம எல்லோரும் காத்திருக்கிறதுக்கா மணவாளனாகிய இயேசு எப்போ வருவார், இல்லை மணவாளனோடு நான் எப்போ காணப்படுவேன். இந்த உலக பிரகாரமாக நம்ம ஆவிக்குரிய விதத்தில் காணப்பட்டாலும் பரலோக ராஜ்யத்தில் நமக்காக ஆவிக்குரிய மணவாளன் காத்திருக்கு. அப்போ தான் கல்யாணம் விருந்து. அதனால் ஆண்டோடைய வருகையில் நம்ம காணப்பட்டால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அந்த மணவாளனோடு சேர்ந்து இணைந்திருக்க முடியும். மற்றபடி அங்கே காணப்பட முடியாது. அதனால் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து இவ்வளோ பேர் தான் ரட்சிப்பை உண்டு பண்ணி என்ன செய்தார், நம்ம ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம விசுவாசம் இல்லாதவர்களாக அவன் பழைய நியாயப்பிரமாணத்துக்கும் போவோம், இங்கேயும் போவோம், அங்கேயும் போவோம். பழைய நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது, அது இருக்குது. ஆனால் அதை என்ன செய்ய முடியலை, ஒவ்வொருக்கும் பூரணமாய் கை கொள்ள முடியவே இல்லை தேசத்தில், உலகத்தில். அதனால் நம்ம கிறிஸ்தவன் சொன்னாலும் யாருமே பூரணமாக கை கொள்ள முடியலை. அதனால் புதிய உடன்படிக்கைக்குரிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம என்ன முற்றிலுமாக மாற்றுகிற ரத்தமாக இருக்குது. ஏன்னா அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள ஒரு தேவன். அதனால் அவர் வஞ்சகமற்ற ஒரு தேவன். ஏன்னா உபாகமும் 32:4 சொல்லப்பட்டிருக்கு, அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். அதனால் அதுக்கு ஒரு நியாயம் இதுக்கு ஒரு நியாயங்கிறது இல்லை. அவர் நியாயக்கேடு இல்லாத ஒரு சத்தியமுள்ள தேவன். அதனால் தேவன் மேல் நாம் விசுவாசிக்கத்தக்கவர்களாக, விசுவாசமான நம்பப்படுவது உறுதியும் காணப்படாதவையும் நிச்சயமாக இருக்கிறது. அதனால் ஏசப்பா எனக்காக ஜீவனை கொடுத்து இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை உண்டு பண்ணி வச்சுருக்கும்போது நம்ம பழைய நியாயப்பிரமாணத்தின் கொள்கைக்கும் போவோம், இங்கேயும் வருவோம்னு சொல்கிறது நியாயமான காரியம் இல்லை. ஏன்னா நாங்கள் குடிக்கவும் செய்வோம், நாங்கள் திருப்பி என்ன செய்வோம், ஏசு கிறிஸ்துவும் எடுத்துக்குவோம், நாங்கள் அதை செய்வோம், இதை செய்வோம், இதையும் செய்வோம். இல்லை,
செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் நம்ம மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எவைகள் நின்று விடுதலையாகி நீதிமான்கள் இருக்கிறோமோ விசுவாசிக்கிற எவன் அவளில் நின்று அவராலே விடுதலையாக்கப்படுகிறோம். அது அப்போஸ்தலர் 13:39 சொல்லப்பட்டிருக்கு. மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாதிருந்ததோ, மோசே நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கக்கூடாது இருந்ததோ, அப்போ விசுவாசிக்கிற எவனும் அவள் என்று இயேசு கிறிஸ்துவினாலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு அவர் சொல்லுகிறார். நீதிமானாக்கப்படுகிறார் என்று தெரிந்திருக்க கடவுது. அப்போ வேத வசனத்தை நம்ம தியானிக்கும்போது, விசுவாசிக்கும்போது, ஏற்றுக்கொள்ளும்போது சத்தியத்தை தான் கீழ்ப்படிய முடியுமே ஒழிய சத்தியத்தை தப்பாக சொல்கிறதுக்கு என்ன செய்ய முடியல. கீழ்ப்படிகிறது கடினமான ஒரு உபதேசம். புது உடன்படிக்கையின் ரத்தமே நம்ம பரிசுத்தப்படுத்தி நித்திய ஜீவனுக்காக பிரவேசிக்க நமக்கு உதவி செய்கிறார். அது 1 யோவான் 2:25 புது நித்திய ஜீவன் நமக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதனால் அந்த வாக்குத்தத்தத்தை இப்போ புருஷன் மனைவிங்கும்போது ஒரு மனைவி புருஷனை விட்டு விலகும்போது அது இன்னொருத்தர் யாராவது சத்துருவானவன் எந்த விதத்துலேயும் குடும்பங்களுக்கு எப்படியாவது போராடி எப்படியாவது அன்பை கெடுக்கணும் அல்லது அவங்களுடைய ஐக்கியத்தை கெடுக்கணும், அவங்கள கிறிஸ்துவுக்குள்ளாக வாழக்கூடாதுன்னு சொல்லி அவன் எவ்வளோ பிரயாசப்படுவான். ஆனால் நாம் அவனுக்கு உட்படாதபடி அவனுக்கு அடிமைப்படாதபடி இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக வரும்போது அவர்கிட்ட எல்லாவற்றையும் சொல்லும்போது அவர் எல்லாவற்றையும் சரிப்படுத்துகிற தேவன். நம்ம எதுக்கு அழைத்திருக்காரோ நம்ம மேலே வச்சுருக்க ஒரு திட்டம் உண்டு, ஒரு சித்தம் உண்டு, அதை அவன் நிறைவேற்றும்படி தான் அது அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் நாம் அந்த பழைய உடன்படிக்கையாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராக காணப்படுவோமான நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வது ஒரு கடினமான காரியம். அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்றும் நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாக இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிற நமக்காக இவையெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது நியாயப்பிரமாணம் இந்த இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவன் நமக்கு உண்டுங்கிறத நம்ம முதல்ல அறியணும். அது யார் எதனால் கிடைக்கு? கர்த்தருடைய கிருபையினால் அவர் நமக்காக மரித்து உயிரோடு எழும்பி இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நம்ம அவர் மனவார்த்தையை ஏற்றுக்கொள்ள விருப்பப்படுகிறார். அதனால் நித்திய ஜீவன் உண்டுன்னு நம்ம அறியணும். தேவகுமாரத்தின் மேலே குமாரனுடைய நாமத்தின் மேலே நாம் விசுவாசமாக இருக்கணும். தேவன் நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிறவருக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. அப்போ பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின் கொள்கைகளுக்கு நம்ம கீழ்பட்டு பாவ சாபத்தெல்லாம் ஆலயத்தில் சொல்லுவாங்க. அந்த பாவ சாபத்துக்கெல்லாம் ஆமேன் போட்டு என்றைக்கு தான் இந்த பாரம்பரியம் சபைகளை விட்டு மாற்றப்படுமோ தெரியாது. அது மாற்றப்படும்போது தான் பூரணமாக சபையெல்லாம் பரிசுத்தப்படுத்தப்பட முடியும். ஏன்னா எல்லாரும் அறிஞ்சவங்க தான், எல்லோரும் படித்தவங்க தான், ஏற்றுக்கொண்டவங்க தான். ஏன் அதை சாத்தானுக்கு அடிமைப்பட்டு இந்த விதமான பாரம்பரியங்களை கைக்கொள்கிறாங்கன்னு புரியவே இல்லை. புரிஞ்சவங்க என்ன செய்வாங்க? அந்த நாட்களில் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. இயேசு எனக்காக மரித்தார், அதுதான் எனக்காக ரத்தம் சிந்தினார். இப்போ ஒரு கணவன் ஒரு மனைவிக்காக எதையும் செய்ய ஆயத்தமாக இருப்பான். அதே போல் என் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் எதையும் செய்ய ஆயத்தமுள்ளவராகவே இருக்கிறார். அதனால் இயேசு நம்மளை நேசிக்கிறார். அதனால் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை இயேசுக்கு ரத்தமே நம்ம பாவமரை கழுவி சுத்திகரிக்கிற ரத்தம். அந்த புது உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாக நம்ம காணப்படும்போது நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக காணப்படுவோம். இல்லை நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளலைன்னா இந்த உலகத்தில் கிறிஸ்தவனாக வாழ்ந்துங்கிறதுல பிரயோஜனமே இல்லை. நாம் மற்றவர்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசமே இருக்காது. எப்படி ஒரு புருஷன் மனைவியோடு இசைந்திருக்கவில்லையோ, எப்படி சத்துருக்கு இடம் கொடுத்து பாவத்துக்குள்ளே விலகி போயிடுறோமோ அப்படி தான் அதுவும் காணப்படும். இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு அவருடைய கிருபைக்கு கீழ்ப்பட்டவராக இல்லாமல் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவராக இருந்தால் நமக்கு நித்திய ஜீவன் இல்லை. அதனால் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு கொள்ளுறவராக இருந்தால் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசமாக இருந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்புக்குள்ளாய் காணப்படும் போது மாத்திரம்தான் நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அதனால் நியாயப்பிரமாணம் நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியாது.
பாவத்தில் நம்ம விடுதலை இருக்கிறது இயேசு கிறிஸ்துவ ரத்தம் ஒன்று தான். அதை அறிஞ்ச அதை அவரை ஏற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களுக்கும் மெய்யாகவே யாருமே நரகத்துக்கு போகக்கூடாது, எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்க வேண்டும், அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர வேணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்ச விருப்பம் தான் நம்ம மற்றவங்கள்ட்ட தைரியமாக செய்யலாம் சுவிசேஷத்தை சொல்ல முடியும். சுவிசேஷத்தை சொல்லும்போது அநேக பாடுகள் இப்போ இருக்குது. நாங்களும் கூட போகும்போது பல பாடுகளை பல கஷ்டங்களை சில இடங்களை அனுபவித்தாலும் கர்த்தருடைய கிருபையினால் காது இப்படியா இருக்குது அப்படின்னு அவங்க சிலர் கேட்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அநேகர் அப்படியாக இயேசு கிறிஸ்துவனுக்கு ஏற்றுக்கொள்வதாக காணப்படுகிறார்கள். அதனால் நாமளும் கூட இந்த லெந்து நாட்களில் நம்ம இன்னொரு தடவை திரும்பி பார்க்க நான் எதுக்கு கீழ்பட்டிருக்கேன்? கிருபைக்கா நியாயப்பிரமாணத்துக்கா? எந்த உடன்படிக்கை? புதிய உடன்படிக்கைக்கா பழைய உடன்படிக்கைக்கா? தேவன் மாறாத உடன்படிக்கை நம்மோடு செய்திருக்கார். அந்த உடன்படிக்கையில் நாம் அவரோடு நிலைத்திருக்கணும். ஏன்னா அவர் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை, அந்த புதிய உடன்படிக்கைக்கு நம்ம உட்பட்டவர்களாக காணப்படும்போது நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தை சிராக்கியத்தும் கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தருவாராக. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களும் கூட அந்த பழைய நியாயப்பிரமாணத்தை அடிமைப்பட்டவர்களாக காணப்படாதபடி கர்த்தருடைய கிருபையினாலே எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு உட்பட்டவர்களாக காணப்படும்படி இந்த நாட்களில் திரும்பவும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறதுனால நினைவில், வார்த்தையில், செய்கையில், கிரியையில் நம்மளோட குறைகள் குற்றங்கள் காணப்படத்தான் செய்யும். அந்த குற்றங்கள் குறைகள் மன்னிக்கிறது கர்த்தர் தான். ஆனால் அதுக்காக தினம் செய்துக்கிட்டே பாவ மன்னிப்பு பெற்றுக்கணுங்கிறது இல்லை. அநேக வேளையில் ஆண்டவருக்கு பிரியமில்லாததை நமக்கு உணர்த்துவார். கட்டாயம் நம்ம கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் கட்டாயம் உணர்த்த தான் செய்வார், நம்மோட பேச தான் செய்வார். அப்போ அப்படிப்பட்ட வேலைகளை நம்ம அதை விட்டு விலகும்போது அவர் நம்ம நேசிக்கிற ஒரு தகப்பன், அவர் பேசுகிற தகப்பன், அவரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு இறங்குகிற தேவனாக இருக்கார். அதனால் அந்த இறக்கமுள்ள தேவனுடைய அந்த கிருபையை பெற்றுக்கொள்வோம். கிருபையினால் நிலை நிற்கிறோம், கிருபையினால் இருக்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம்னு சொல்கிறோம். ஆனால் நியாயப்பிரமாணத்தை என்ன செய்கிறோம்? கை கொள்வர்களாக காணப்படுகிறோம். நியாயப்பிரமாணம் ஒருபோதும் நம்மளை நித்திய ஜீவனுக்குள்ளாய் வழி நடத்த முடியாது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் கட்டளைக்கு நமக்கு கீழ்ப்படிய முடியலை. மற்றபடி அந்த நியாயப்பிரமாணம் என்னது தான்? பரிசுத்தம் உள்ளது தான். அந்த நியாயப்பிரமாணத்துக்கு நம்ம கீழ்ப்பட்டிருப்போமானால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கட்டாயம் இறங்கி, ஏன்னா ஆவி தான் நம்ம உயிர்ப்பிருக்கு, எழுத்து கொல்லுது. அது எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம். அதனால் அந்த புது உடன்படிக்கைக்கு நம்ம சுதந்திரவாதிகளாக்கிக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய கிருபையினால் இந்த 2 நாட்கள் திரும்ப கொடுக்கப்படுதுன்னு சொன்னால் திரும்பவும் அவர் எனக்காக அவர் சிலுவையிலே பட்ட பாடு, மரணம், அவர் எவ்வளவாய் தூஷிக்கப்பட்டார், எவ்வளவா நிந்திக்கப்பட்டார், எவ்வளவாய் பாடுபட்டார் என்பதெல்லாம் நம்ம இந்த நாட்கள் திரும்பவும் பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அதனால் கர்த்தருடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்ததாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நியாயப்பிரமாணத்திற்கும் ஏசப்பா உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியா நாங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்க உதவி செய்யும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.